நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28, 29 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவரை எத்தனை முறை தமிழக அமைச்சரவை மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 முறை. அடுத்து பாருங்கள், கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்கம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை. கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்கம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நிறுவ போகிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கல்வி வளர்ச்சிக்கு சார்லஸ் உட்ஸ்க்ளூ அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வி வளர்ச்சிக்கு சார்லஸ் உட்ஸ்க்ளூ வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1854 தான் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கிய செயலி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சசேத் செயலி. சரிங்களா, இது வந்து யார் உருவாக்கினா அப்படின்னு கூட கேட்கலாம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஸோ அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. சசேத் செயலி எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜூன் 5. ஸோ அடுத்து பாருங்கள், கோபா டெல் ரே கால்பந்து போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்பெயினில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிக்கையை தருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஸோ நிறைய அறிவிப்புகள் வந்து முதலமைச்சர் வந்து வெளியிடுறார் இல்லையா. ஸோ அவர் வந்து எந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் வந்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 110. அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியா எந்த நாட்டுடன் 26 ரஃபேல் 4 விமான ஒப்பந்தம் செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ் நாட்டுடன் தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய பயோ சென்சார் உருவாக்கிய ஐஐடி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உருவாக்கிய ஐஐடி கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய பயோ சென்சார் உருவாக்கிய ஐஐடி பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஐஐடி தான் வந்து உருவாக்குனாங்க. அடுத்து பாருங்கள், போக்சோ சட்டத்தின் கீழ் 2024 ஆண்டில் பதிவான வழக்குகள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான். சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 5311 வழக்குகள். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.